காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நீங்க பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்காலிகமானது. ஒரு பொருளை பார்க்கறீங்க, அது நித்தியமா இருக்காது, அது உடைந்து போகும். தேவ தூதர்கள் நம்மை சுற்றி பாலை மேல் இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. அவர்களை பார்க்க முடியவில்லை, ஆனால் அவர்கள் நித்தியமானவர்கள். உங்களை நீங்க பார்த்தது கிடையாது, என்ன நீங்க பார்த்தது கிடையாது. என்னுடைய சரீரத்தை பார்க்கறீங்க, உங்களுடைய பார்க்கும்போது உங்களோட சரீரத்தை பார்க்கிறேன். நீங்களும் நித்தியமானவர்கள். உள்ள இருக்கிற ஆவி நித்தியமானது. அதே போல கிருபை நித்தியமானது. கிருபை காணப்பட முடியாதது, அது நித்தியமானது, ஆவிக்குரியது. அந்த ஆவிக்குரிய கிருபை உங்களை சுத்தி இருக்கிறது, அந்த கிருபை உங்களை பெருகி இருக்கிறது. அதை பார்க்கிறீர்கள் என்றால் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களாக மாறுவீர்கள். இன்னைக்கு ஒருவேளை வியாதியில் இருக்கலாம். வியாதி உணரக்கூடியது, ஆனால் அது மறையக்கூடியது. தேவனுடைய கிருபை உணராமல் இருக்கலாம், சுகத்தை உணராமல் இருக்கலாம். தேவன் கிருபையின் மூலமாக சுகம் உண்டாகிறது என்றால் அது நித்தியமானது, அது நிரந்தரமானது. அதான் உங்கள் வாழ்க்கையில் நித்தியத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் சுகம். தற்காலிகமான வியாதி, பலவீனம், தரித்திரியம் இதை சிந்திக்காமல் தேவனுடைய கிருபை அருளிருக்கிற நித்தியமான சுகத்தை, நல்வாழ்வை சிந்திங்க. அதுக்காக தேவனுக்கு தேங்க்ஸ் பண்றீங்கன்னா நீங்க விசுவாசத்தில் வாழ்றீங்கன்னு அர்த்தம்.